பாஜகவின் கலை பண்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக இருந்த ரஞ்சனா நாச்சியார் பாஜகவில் இருந்து விலகியிருக்கும் நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவில் இருந்து விலகுவதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் புதிய கட்சி, புரட்சி கட்சி, வெற்றி பயணம் தொடரும் என இருந்தது பேசுபொருளாக மாறியது. அது மட்டுமல்ல, எந்த கட்சியில் நீங்கள் இணைய உள்ளீர்கள் என்ற கேள்விக்கும் ரஞ்சனா இதே பதிலைத்தான் அளித்திருக்கிறார். மேலும் மாநில அரசை எதிர்த்துத்தான் அரசியல் செய்ய போவதாக கூறியிருக்கிறார். தவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக மத்திய அரசை விட மாநில அரசான திமுக அரசைதான் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ரஞ்சனாவின் பதிலும் தவேகவின் நிலைப்பாடும் ஒன்றாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் திராவிட கட்சிகளில் இணைவீர்களா என கேட்டபோது புதிய கட்சியில்தான் இணைவேன் என தெரிவித்தார். இல்ல, நிச்சயமா அரசியல் பயணம் கண்டிப்பாக நிச்சயமாக தொடரும். அது எந்த பாதையில நம்ம எந்த இதுல இணைஞ்சு பண்றோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு விரைவில் அறிவிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து தவேகவில் தான் இணைய உள்ளீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என மறுக்கவில்லை. மேலும் தவேக விஜயின் அரசியல் பயணம் குறித்த கேள்விக்கு விஜயால் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் கூறியிருக்கிறார். இதன் மூலம் ரஞ்சனா நாச்சியார் தவேகவில் இணைய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாஜக இருந்து விலகி இருக்கீங்க, கடிதம் அமைச்சிருங்க, அதோட உங்களோட விளக்கம். நான் இது ரொம்ப யோசிச்சு நிதானமா என்னோட சுயநினைவோடு எடுத்த முடிவுதான். என்னோட கொள்கைகள் எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியல. ஒரு சில கொள்கையை ஏத்துக்க முடியும். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் வியந்து பார்த்திருக்கோம். அதை பத்தி நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சொல்ற வேலைகள் நிறைய பார்த்திருக்கோம். எனக்கு மும்மொழி கொள்கையா இருக்கிறது ஏத்துக்க முடியும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுன்றது அது ஹிந்தி இல்ல, எந்த லாங்குவேஜ் வேணாலும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கான டீச்சர்ஸ் இல்ல. டீச்சர்ஸ் இல்லாம அந்த இடத்துல போய் நான் இன்னொரு லாங்குவேஜும் சூஸ் பண்றேன். ஓகே, நான் இன்னைக்கு தெலுங்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன், தெலுங்கு சூஸ் பண்ணணும். தெலுங்கு டீச்சர் இருக்காங்களா எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும்? எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்காங்களா? இல்ல. தமிழை விட ஹிந்திக்கு அதிகமான டீச்சர்ஸ் இருக்காங்க, வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்குதான் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது, சம்பளம் அதிகமா கிடைக்குது. தமிழ் டீச்சர்களை விட ஹிந்தி டீச்சர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க. சோ எதை சூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு? எதை படிச்சா அதிக சம்பளமோ அதை தானே சூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம திணிக்கிறோமோ இல்லையோ, இது இன்டைரக்டா புகுத்துறது மாதிரி தானே. சோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி நம் விழிகளுக்கு சமம். நம் விழியை இழந்தது மொழியை இழக்கிறதுக்கு சமம். சோ தமிழ் மொழியை காப்போம், எம்மொழியையும் கற்போம். உங்களோட அறிக்கைகள் தமிழக அரசுக்கு ஆதரவான அறிக்கைகளா இருந்து நீங்க பாஜக வெளில வந்த மாதிரி உங்களோட நிலைப்பாடு, அடுத்த நிலைப்பாடு என்னவா இருக்கு? என்ன கேட்டீங்க? உங்களோட அறிக்கை தமிழக அரசுக்கு ஆதரவான அறிக்கையா இருக்கு. அதுக்கு பிறகு பாஜக வெளில வந்திருக்கு. அடுத்ததோட கட்ட நகர்வு என்னவா இருக்கணும்? நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு நான் இப்பவே எல்லாமே சொல்ல விரும்பல. சில விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. நான் நிச்சயமா அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கான அறிவிப்பு நான் கொடுக்குறேன். அரசியல் கட்சி மேலிட அழுத்தம் காரணமாக நீங்க கட்சியில இருந்து வெளியில அழுத்தம்னு சொல்ல முடியாது. எனக்கு இதுல திணறல் தான் நான் சொல்லணும். சில விஷயங்கள் பேச முடியல. தலைமை ஒண்ணு செய்து நம்ம அதை மீறி ஒரு விஷயம் எப்படி பேச முடியும்? பேசக்கூடாது அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள்ல நம்ம அமைதியா இருக்கோம். அந்த மாதிரி அமைதியா இருக்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதுல இந்த விஷயம் பொதுவா எனக்கு ஏத்துக்கிறவே முடியல. ஏன்னா இது நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன், நம்ம குழந்தைகளோட எதிர்காலம், நம்ம நாட்டோட வளர்ச்சி, இது எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்ம எந்த ஒரு தப்பையும் வேடிக்கை பாக்குறதுங்கிறது ஓகே, இது ஒரு சின்ன தப்பு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அது நாளைக்கு ஒரு பெரிய தப்பா நிற்கும். அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே அதை நம்ம தடுக்கணும். தடுத்துட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு நினைப்பேன். சோ இந்த விலகலுக்கு காரணம் அதுதான். திராவிட கட்சிகள்ல இணைவீங்களா அடுத்தது, இல்ல அதுக்கான மாற்று கட்சி வேற எதுனா இணைவீங்களா? இல்ல, நிச்சயமா அரசியல் பயணம் கண்டிப்பாக நிச்சயமாக தொடரும். அது எந்த பாதையில நம்ம எந்த இதுல இணைஞ்சு பண்றோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு விரைவில் அறிவிக்கிறேன்.